ரவா அல்வா ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஸ்வீட்டை செய்யலாம். இந்த நியூ இயர்க்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு செய்ய முடியும். எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ எந்த கப்பில் எடுக்கிறீங்க அதே மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 1 கப் மில்க்குக்கு 1/2 கப் சுகர், 1/4 கப் கீ, 1/8 கப் ரவை. ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கப் பால், 1/2 கப் சுகரு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/4 கப் கீ இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும். அப்போ வந்துட்டு இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரவையும் ஆட் பண்ணி கை விடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பால், மில்க்கு, ரவை, கீ எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். எப்படி நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். 10 நிமிஷம் இதை வந்துட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ரவா அல்வா இங்கே ரெடி ஆகிடும். இந்த நியூ இயர்க்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது டெக்ஸ்சருமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி நியூ இயர்.